இளங்கோ சார் வணக்கம். இப்போ நம்ம இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நம்ம இந்த பட்ஜெட்டான தாக்கல் செய்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு நெருக்கடி இருக்கும், ஒரு சவால் இருக்கும், எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நிறைய இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னால் கூட தங்கத்தின் விலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 900 ரூபாய்க்கு மேலே உயர்ந்தது. போன பட்ஜெட்ல இருந்து இந்த பட்ஜெட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே 9440 ரூபாய் தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. போன பட்ஜெட்ல தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியும் குறைச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 6 விழுக்காடு இருக்கக்கூடிய இறக்குமதி வரி இப்போ எந்த அளவுக்கு குறைக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. உள்கட்டமைப்புகளுக்கு எந்த அளவுக்கு நிதி கொடுக்கப்படும் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்ப்பு சாமானிய மக்கள்ல இருந்து ஒரு தொழிலதிபர் வரைக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளா என்னென்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு தொழிற்சங்கவாதி இருந்தாலும் மக்களின் பிரதிநிதியாக நீங்க பேசலாம். பட்ஜெட்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியாவில் நாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டமும் விலைவாசி உயர்வும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு சொன்னால், வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கிறதுனால முதலாளிகள் வந்து தொழில் தொடங்குவதற்கு போதிய முதலீடு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டிமாண்ட் கம்மியாக இருக்குது, அதனால் தொழில் தொடங்கிறதுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. நேற்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கூட இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க வாங்கன்னு கெஞ்சுறாங்க. என்னென்ன செய்கிறாங்கன்னா, கார்ப்பரேட் டேக்ஸை 30% இருந்ததை 22%ஆகவும், அதே மாதிரி புதிய என்டர்பிரைசஸுக்கு 15%ஆகவும் கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க. குறைச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வரல. உடனே வந்து அவங்க முதலாளிகளை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போட தான் தயார், எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி 100 டன் உற்பத்தி பண்ண முடியும்னா நாங்கள் 40 to 60 தான் உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் டிமாண்ட் இல்லை, மக்கள் மத்தியில் வாங்கும் சக்தி இல்லை, அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் பணவீக்கம், இன்னொரு பக்கம் ஜனங்களில் பணம் இல்லை, வருமானம் இல்லை அவங்க கையில். அப்போ வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னா வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான். இன்னைக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பு வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து 4 கோடி பேருக்கு வேலை இல்லை. வந்து ஃப்ரம் 7.5% to 8% வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேற்று எக்கனாமிக் சர்வீஸில் சொல்லியிருக்காங்க, ரியல் வேஜ் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் வந்து 22.9%, 3% ஏறி இருக்குது கார்ப்பரேட் ப்ராஃபிட்டு. ஆனால் ரியல் வேஜ் உண்மை ஊதியம் என்பது விழுந்திருக்கு. அதாவது பணக்காரர்கள் வாழ்கிறார்கள், முதலாளிகள் வாழ்கிறார்கள், தொழிலாளர்கள் ஒரே இடத்துல இருக்காங்க, ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அல்லது வீழ்ந்திருக்கு. அவங்களுடைய ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா 22% ப்ராஃபிட் ஏறி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் 1.5% தான் ஏறி இருக்குன்னு நேற்று சொல்றாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு பிஸ்னஸ் லைனில் பாருங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த இவரை அரவிந்த் சுப்பிரமணியம் பொருளாதார ஆலோசகரை கேட்குறாங்க. அவருக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ரியல் வேஜ் உயர்ந்திருக்க, அப்போது முதலாளிகளை பார்த்து நிர்பந்திப்பீங்களா அவங்கள கூலி அதிகமாக கொடுக்கறதுக்கு அப்படின்னா, நோ 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 அது செய்ய மாட்டோம். அது வந்து நாங்கள் வந்து டீரெகுலேட் பண்ணோன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? டீரெகுலேட், அதாவது பொருளாதாரத்தை வந்து மேலும் மேலும் சீர்திருத்தம் பண்ணணும், ரீஃபார்ம்ஸு. அதாவது ரீஃபார்ம்ஸ்னா விதிகளெல்லாம் தளர்த்தி அவங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க பண்ணும்போது நிச்சயமா ஒரு தொழிற்சங்கவாதி என்பதை பறைசாற்ற வகையில் மிக தெளிவாக மக்களுக்காக குரல், தொழிலாளர் வர்க்கத்துக்காக குரல் கூட முக்கியம் கருத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல இளங்கோவன், இன்றைய பட்ஜெட்ல வந்து இபிஎஃப்ஓல வந்து தொழிலாளர் ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, இப்ப 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்களாம். 7000 கிட்டத்தட்ட 7 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற தகவல் வந்திருக்கு. ஆனா அந்த அறிவிப்பு வருமானு தெரியல, வந்த பிறகுதான் நிதியமைச்சர் வாசிக்கும் போது தான் தெரியும். அது 7000 என்பது தொழிலாளருக்கு ஏற்ற ஒரு இதுதானே. நிச்சயமா வந்து
அவங்களுக்கு மினிமம் இப்போ வந்து 1000 ரூபாய் தான் சட்டம். அவங்களுக்கு வந்து இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு அதுதான் அதிகபட்சம் 1000 ரூபாய். ஆனால் 1000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. அதாவது மொத்தம் 77 லட்சம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டில் பென்ஷன் வாங்குறவங்க. 77 லட்சத்தில் 38 லட்சம் பேர் 1000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறவங்க. 18 லட்சம் பேர் 1500 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறவங்க. இப்போ நான் அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா மினிமம் பென்ஷன் 9000 இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. ஆனா 7000 வரத்துக்கு வாய்ப்பு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.